சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிழ்ந்ததாக. சிலுவையின் நிழல் ஒளித்தின் மூலமாக இந்த கிருபை நேரத்திலே உங்களை யாவரையும் நான் சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அடியனுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். என்றால் ஜெபத்தால் முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. எனவே இந்த ஊழியத்திலும் கூட கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக, மகிமை வெளிப்படும்படியாக போகிற இடத்துல எத்தனையோ கட்டப்பட்ட ஜனங்கள், புலிஸ் சுனியத்தால் மாந்திரத்தால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள் காண்கிறோம் கிராமத்தில். அதே போல் எத்தனையோ ஜனங்கள் தரித்திரத்தோடு ஏழ்மையோடும் திக்கிட்ட ஏழை ஜனங்கள் நாங்கள் காண்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே இந்த ஊழியங்கள் நடைபெற அப்படின்னாலே தயவுசெய்து அடியனுக்காக என்ன செய்யுங்க, ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுதும் ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, மனுஷ குமரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிற என்ற வார்த்தைப்படி இந்த நாட்களும் கூட அதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கூட ஆவி ஆத்மா சரத்திலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறேசப்பா. இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை தியானிக்கலை அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாட்களும் கூட 4 விதமான கட்டுகளும் அதிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கி அப்படிங்கிறத குறித்து நான் பார்க்க போகிறோம். 4 விதமான கட்டுகளும் விடுதலையும் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழுதலை குறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் குறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயனிலே துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்க ஆவிக்கு பதிலாக துதினோடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். பிரியமனே, ஆண்டவர் அச்சரமாக இயேசு கிறிஸ்து இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது பாருங்கள், அவர் அந்த பகுதியை அருமையாக வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வரக்கூடிய காரணம் என்ன? பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அவர் சொல்லும்படியாக, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதினுடைய கொடுக்கும்படியாக, நொறுங்குண்ட இருதயமுள்ளவருக்கு காயங்களை கட்டும்படியாக, சிறைப்பட்ட அனைவருக்கும் கர்த்தர் நிச்சயம் விடுதலை கொடுக்கும்படியாக, எல்லாருமே என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். அதனால தான் எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே என்ன? எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் நம்மளை விடுவித்து நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே இதை பார்த்து கொண்டு இருக்க உங்களுடைய வாழ்க்கையும் கூட இன்றைக்கி அநேக விதமான கட்டுகளோடு கூட இருக்கலாம். யார் என்னை விடுதலையாக்குவார், இந்த மரண சரத்துலேருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். எத்தனையோ மந்திரவாதியை பார்த்தாச்சு, போகாத இடங்கள் கிடையாது. எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்த்துட்டோம், எங்கெங்கெல்லாமோ போயாச்சு, எனக்கு யார் தான் விடுதலை தருவா அப்படின்னு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இதை பார்த்து கொண்டு உங்கள் ஓடு வாழ்க்கையிலும் கூட எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி வசனத்தின்படி நம்ம தியானிக்கும் பொழுது, அதன்படி நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு நினைச்சார், ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எனவே அதை பார்த்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு ஆவியானவர் இறங்கி அவர் பெரிய விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். ஆவி ஆத்மா சரத்தில் பயங்கரமான கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஏன் அந்த உலகத்தில் இருக்கிறோம்? இப்படிப்பட்ட ஒரு பிசாசு போராட்டம் நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஒரு சாப போராட்டம் நமக்கு தேவையா? இப்படிப்பட்ட ஒரு கடன்கிற போராட்டம் நமக்கு தேவையா? இந்த உலகத்தில் இருக்கிறத விட பேசாமல் மறித்து விடலாம் குடும்பத்தோடு அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் எப்பேற்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் அதுலேருந்து விடுதலையாக்க இந்த உலகத்துக்கு ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் அச்சரமாக இயேசுக்கு சொல்கிற வார்த்தை, நசரனாகி இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் என்ன செஞ்சிருந்தாராம்? அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடவே கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறாராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறாராயும் அவர் சுற்றி தெரிந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், நசரனாகி இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்காகவே இந்த உலகத்துக்கு மனுஷனை போல் அனுப்புறது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினால் அவர் அபிஷேகம் பண்ணி தேவன் அவரோடே கூட இருந்து கட்டப்பட்ட ஜனங்கள் எல்லாத்தையும் விடுதலையாக்கி அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார்.
இருந்தாராம். பிசாசின் அகப்பட்ட யாவரையும் அவர் நினைச்சாராம் விடுதலையாக்குகிறாராம். அதே போல இன்றைக்கும் பிசாசின் போற இடத்தினால நீங்க வியாதியோடு பலவீனத்தோடு கூட காணப்படலாம். இத்தனை வருடமாய்த்து நாங்கள் பார்க்காத வைத்தியர்கள் கிடையாது, ஆனாலும் கூட எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலையே கிடைக்கலைன்னு நினைக்கலாம். ஏதோ ஒரு பிசாசின் போராட்டமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை தரப்போகிறார். தீராத தலைவலி, டாக்டர்கிட்ட போகும்போது அந்த நேரம் மட்டும் சரியா இருக்கு, மற்ற நேரம் எனக்கு பயங்கரமான வழியா இருக்குது, இரவுலாம் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குன்னு நினைக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். தீராத வைத்த வலி, நான் பார்க்காத வைத்தியர் கிடையாதுயா, ஆனாலும் கூட வாழ்க்கை நீ இருப்பதை விட மறித்து விடலாம்னு கூட நினைக்கலாம். அப்போ ஏற்பட்ட பிசாசின் பிடியிலிருந்தும் கர்த்தர் இன்னைக்கு விடுதலை தரப்போகிறார். ஏதோ ஒரு பலவீனத்தோடு கூட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திறந்தார். பிசாசினால் அகப்பட்ட யாவரை நெஞ்சாராம் குணமாக்கினார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஒவ்வொரு ரத்தத்தை சிந்தி மரித்தேன் சதா காலம் உயிரோடு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். எனவே இன்னைக்கும் நீங்க திருமண தடையா இருக்கலாம், ஏதோ ஒரு கட்டு இருக்குது, என் குடும்பத்துக்கு வரதாமான ஏதோ ஒரு போராட்டம் இருக்குது, ப்ளீஸ் போராட்டம் இருக்குது, என் பிள்ளைங்களுக்கு இத்தனை வயசாச்சும் கூட திருமணமே நடக்கல, ஏதோ ஒரு காரியம் நடக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சு நீங்க நினைக்கலாம். கர்த்தர் எல்லா கட்டுகளையும் மாற்றப் போகிறார். ஏதோ வேலைக்காக எவ்வளவோ ட்ரை பண்றேன் பிள்ளைங்களுக்காக, ஆனால் தடையாவே இருக்குது, கிடைக்கிற மாதிரி வருது, கடைசி நேரத்தில் இதாயிருந்தீங்க நினைக்கலாம். எல்லா கட்டுகளும் கர்த்தர் மாற்றப் போகிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு பாவ கயிறு நம்முடைய வாழ்க்கையில் கட்டப்பட்டுக்கலாம். எல்லாருமே நல்லவங்க தான், தாயின் கருப்பத்திலிருந்து பிறக்கும்போது எல்லாருமே நல்லவங்க தான். ஆனாலும் பாருங்க, வேதம் சொல்கிறது யாக்கோபு 1:13 15 வரைக்கும் பார்க்கும்போது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் தன் சுய இச்சையினாலேயே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். முன்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது எதில் கொண்டு போய் விட்டுறது பாருங்க, மரணத்தில் கொண்டு போய் விட்டுறது. ஆனால் ரோமர் 6:23 இப்படியாக சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். இன்னைக்கு பிசாசுடைய வேலையே என்ன? அன்னைக்கு ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைக்கும்போது இதை மட்டும் புசிக்காத, மற்ற எல்லாம் உனக்கு தான் அப்படிங்கிறாரு. ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான் பாருங்க, வலு சர்ப்பம் தந்திரமா இதை நீ புசிச்சா தேவனை போலவே மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க தேவனை போல தான் இருந்திருக்காங்க, தேவனுடைய பிள்ளைகளை போல. அதுக்கு பிறகு தான் பாருங்க அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவருடைய சுய ரூபத்தை அவங்க பார்க்குறாங்க. அதே போல் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளாகவே சில பிரச்சனைகளை போய் விழுந்துரும். ஆண்டு எவ்வளவோ ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு, ஆனால் அதை சுதந்திரத்து கொள்ள முடியாதபடி பிசாசு அங்கே பாரு நல்லா இருக்கும், எங்கே பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை நம்மளை சிக்க வச்சு கடைசியில் நம்மளை கெட்ட பேரை உருவாக்கி, இவனா இப்படி இருந்தால் நல்ல மனுஷனா இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை இல்லை சின்ன பணமாக்கி இன்றைக்கி ஊழியம் செய்து கொண்டு இருந்தாலும் சரி, வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நச்சாட்டு பெற்றவங்களாக இருப்போம், நல்ல பையங்களாக இருப்போம். ஆனாலும் கூட அந்த பிசாசு பாருங்கள் அவங்களுக்குள்ளாய் இச்சையை தூண்டி கடைசியில் இவனாயா இவ்வளோ மோசமான மனுஷனான்னு சொல்லத்தக்கதாக நம்மளை ஒரு பாவ கயிறு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் நிச்சயம் போகிறார், தரப்போகிறார். ரோமர் 7:18 பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதெல்லாம் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அப்படி நான் விரும்பாத தீமையை செஞ்சால் நான் அல்ல, எனக்கு இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்போ நம்ம இன்னைக்கு எல்லாருமே உலகத்தில் நல்லவங்க தான், நம்ம நல்லது தான் செய்யணும், நல்லா தான் வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் கூட நமக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் நம்மளை என்ன செய்ய விட மாட்டேங்குது, நல்லது செய்ய விடாமல் தீமையான காரியங்களை செய்ய வச்சு கெட்ட பேர் ஆக்கி கடைசியில் நம்முடைய வாழ்க்கையே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதபடி குடும்பத்தில் கெட்ட பேர் வாங்க, இந்த உலகத்தில் கிராமத்தில் கெட்ட பேர் வாங்க, கடைசியில் இந்த உலகத்தில் எதுக்கு இருக்குன்னு சொல்லி கூனி குறுகி கடைசியில் தற்கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருது, பிசாசு கொண்டு போய் விடுகிறது. எனவே பிரியமானவர்களே, ரோமர் 7:24 அப்படியே சொல்கிறது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார். இன்றைக்கும் நம்ம ஏதோ ஒரு பாவ சோதனையில் கட்டப்பட்டு இருக்கலாம், ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட இதில் இருக்கிறேனப்பா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை நிச்சயமாக சுத்திகரிப்புமா. எனக்கு ஆண்டவரே என்னை விடுதலையாக்குங்கப்பா, இந்த மரண சரத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்கப்பா, உங்களுக்கு பிரியமான வாழணும், இந்த பாவ சோதனைகள் எனக்கு வேண்டாம், எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லுமே. நம்ம அப்படிப்பட்ட தீதான காரியத்திலிருந்து நம்ம விலக்கி நம்ம பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது யோசேப்பை கர்த்தர் பரிசுத்தம் மறந்துபடினால எந்த அளவுக்கு எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக உயர்த்தினாரோ அதே ஆண்டவர் நம்மளையும் கர்த்தர் உயர்த்துவார். எனவே அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை நிச்சயமா சுத்திகரிக்குமா. அதுபோல யோவான் 8:36 இப்படியா சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எனவே இன்னைக்கும் ஒரு பாவ கட்டுகளால் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கலாம். பீடி, சிகரெட்டு, மது, போதை வசுகள் எல்லாம் பயங்கரமான உபச்சார பாவமாக இருக்கலாம், யாருக்குமே தெரியாது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் நிம்மதியில்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தரிடத்தில் அறிக்கிடுவோம், அவருடைய ரத்தத்தினால் கழுவும்படியாக நம்ம கஞ்சி ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தருடைய ரத்தத்தினால் நம்மளை சுத்திகரிப்பார், ஒரு பரிசுத்த மனிதனாக கர்த்தர் மாற்றுவார். ரெண்டாவதாக மந்திரக்கட்டுகள். லூக்கா 8:29 நம்ம பார்க்கும் பொழுது, அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டும் பிசாசினால் வளர்ந்திருந்தவர்களுக்கு துரத்தப்படலாம். பாருங்கள், ஒரு அசுத்தாவி பிடிச்ச ஒரு மனுஷன்
அவனுக்குள்ள ஒரு அசுத்தாய் வந்த உடனே பாருங்கள் என்ன செய்யணும் தெரியாமல் பயங்கரமாக அலக்கழிச்சு சங்கிலினால் பயங்கரமாக கட்டி போட்டிருக்காங்க, விலங்குகளை வச்சு கட்டி போட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் பாருங்கள் அதெல்லாம் அவுத்துட்டு கடைசியில் பாருங்கள் எங்கே போய் உட்காந்துருக்கான் பாருங்கள், கல்ற தோட்டத்தில் போய் உட்காந்துருக்கிறான். அந்த வனந்திரத்தில் துரத்தப்பட்டிருக்கிறான். பிசாசு பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாத்தையும் அவுத்து போட்டு பிச்சு போட்டுக்கிட்டு அவனை எங்கே கொண்டு வச்சிருக்கு பாருங்கள், கல்றையிலலாம் போய் உட்கார வச்சிருக்குது. யூதாஸ் ஆண்டரோடு கூட இருந்தான். அவனுக்குள்ளே பிசாசு வந்த உடனே நினைச்சான், ஒரு பிசாசு வந்த உடனே ஆண்டவரே காட்டி கொடுத்துட்டான். அதே போல் ஒரு பிசாசு வந்தாலும் இன்றைக்கி நம்ம என்ன செய்யுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஆயிரக்கணக்கான பிசாசு இந்த மனுஷர்கள் இருந்தால் அவனால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவனும் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பான். ஆனால் ஆண்டவர் பாருங்கள் அன்னைக்கு அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். அவன் நார்மலாக நல்ல மனுஷனாக உடனே அவன் மாறுதை நம்ம பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கும் அநேக விதமான பிலிசூனியம், போராட்டம், ஏவல், பயங்கரமான கட்டுகளாலே பாதிக்கப்பட்டு எத்தனையோ மந்திரங்களை பார்த்தாச்சு என் வாழ்க்கையில் விடுதலைன்னு சொல்லி அங்கலாய்க்கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக நான் உன்னை விடுதலையாக்குவேன். அன்றைக்கி அந்த அசுத்தாய் பிடிச்ச மனுஷன் ஆண்டவர் ஒரு நல்ல மனிதனாக எப்படி மாற்றுகிறாரோ அதே ஆண்டவரை தவிர அந்த உலகத்தில் வேறு யாராலையும் நிச்சய முடியாது, மாற்றவே முடியாது. அவர் இன்றைக்கி ஒரு பெரிய விடுதலை கத்தை தரப்போகிறார். அதே போல் மூன்றாவதாக பலவீன கட்டுகள். லூக்கா 13:11 பார்க்கும்போது 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத ஒரு கூனியாக இருந்தாள். இயேசு அவளை கண்டு தமிழத்தில் அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேலே தன் கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கி நிறைய வியாதிகளுக்கு காரணம் எதுதான் பார்த்தீங்கன்னா பிசாசு தான். நிறைய தலைவலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, கால் வலி, நிறைய டாக்டர்கிட்ட போய் பார்த்தும் கூட எனக்கு இன்னும் சரியாக வரலையேம்பாங்க. நிறைய பேருக்கு காரணம் என்ன, பலவீனத்தை கொண்டு வரதும் ஒரு பிசாசு தான். 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த அம்மா கூனியாகவே இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்கள தொட்ட உடனே அந்த பிசாசு வெளியே போது அந்த அம்மா நிமிர்ந்து அந்த அம்மா தேவனை மகிமைப்படுத்த நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக கட்டுகளால் வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கலாம். ஆனால் ஜெபிக்கிற வேலையில் கத்த நிச்சயமாக ஒரு பெரிய விடுதலை கத்த தரப்போகிறார். நான்காவதாக மரணக்கட்டு. பாருங்கள், முதலாவது பார்த்தோம் பாவக்கட்டு, ரெண்டாவது மந்திரக்கட்டு, மூன்றாவது பலவீன கட்டுகளை பார்த்தோம், நான்காவது ரொம்ப ரொம்ப கொடியது என்னென்னா மரணக்கட்டு. சங்கீதம் 18:4 5 மரண கட்டுகள் என்னை சுட்டி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. இன்றைக்கி பாருங்கள் ரொம்ப ரொம்ப மோசமானது மரணக்கட்டு. இன்றைக்கி டாக்டர் சொல்லிடுவாங்க, இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, கேன்சர் கொடியாக தான் இருக்குது, இதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கலை, இவ்வளோ நாட்கள் நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னா பாருங்கள், முன்னகட்டியே அதை சொல்லியாச்சுன்னா குடும்பத்தில் பிள்ளைங்க மனைவி எல்லாம் சேர்ந்து எவ்வளோ அழுவாங்க, ஐயோ என் மரண நாட்கள் நெருங்கிட்டே இருக்குது. அதே போல் கோர்ட்டில் கேஸ் நடக்கும், நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், இல்லாமல் கேஸை பிணைச்சி இன்றைக்கி தான் அதிகாரிகள் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் பணம் தான், எங்கே பார்த்தாலும் லஞ்சம் தான், இல்லாமல் சொல்லி கடைசியில் இல்லாமல் அவங்க மேலே தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது மரண பயம். இனி அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை, எவ்வளோ போராடி பார்த்துட்டோம், எவ்வளோ இது பண்ணி பார்த்துட்டோம், நமக்காக இந்த உலகத்தில் யுத்தம் செய்ய யாரும் இல்லை, பணம் தான் ஜெயிக்கிறது, அதிகாரம் தான் ஜெயிக்கிறது, பதவி தான் ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படியே மனசை விட்டு போயிடும். இனி அவ்வளோதானா நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இதை பார்த்துக்கிட்ட உங்களோட வாழ்க்கையிலும் கூட பயங்கரமான மரண கண்ணிகள் சூழ்நிலைமையில் இருக்கலாம், மரண கட்டுகளோடு கூட இருக்கலாம். இனி அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஐயோ கடன் பிரச்சனை என்னால் தாங்க முடியல, இனி அவ்வளோதான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாத்துலேருந்து மீட்பதற்காக அந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக வந்தார். அன்றைக்கி மரித்த லாசரு உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பும் பொழுது இது மரித்து 4 நாளாச்சு நாரி போயிருக்குமே அப்படின்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படிங்கிறார். அப்போ அவனை வெளியில் எழுத்துணுன்னு முதலாவது ஆண்டவர் சொல்வது என்ன, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் அப்படிங்கிறார். இன்றைக்கும் மரண கட்டுகளாக இருக்கலாம், பாவக்கட்டுகளாக இருக்கலாம், அநேக விதமான பலவீன கட்டுகளாக இருக்கலாம், பிலிசூனிய கட்டுகளாக இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கி ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தரப்போகிறார். நாம் ஒரு விஷய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்த நல்ல தகப்பனே, சிறுமைப்பட்ட சுவிசேஷத்தை அறிக்கும்படியாக அந்த உலகத்தில் வந்தீங்களப்பா, நீ நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தீர், பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் ஆண்டவரை நீர் குணமாக்கினரப்பா. அதே போல் இந்த நாட்களும் கூட இதை பார்த்துக்கிட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பாவத்திலேருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாமப்பா. ஆண்டவரை நன்மை செய்ய வேண்டும் என்று விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, ஆனாலும் நான் என்னை அறியாத தீமையே சோதனை நினைக்காது, நான் இல்லை எனக்கு இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்னு பவுல் சொன்னது போல் இன்றைக்கும் ஏதோ ஒரு பாவம் தவறான வழியில் நான் நல்ல சாட்சியோடு வாழணும், நல்ல பையனாக இருக்குன்னு நினைக்கிறேன், நல்ல பொண்ணாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பாவம் எனக்குள்ளே வருகிறதே, இச்சை வருகிறதே சொல்லி இருக்கலாமாப்பா. அப்பா உங்களுடைய ரத்தம், அப்பா உங்களுடைய ரத்தம் அந்த நாட்களும் கூட ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து ஒரு புதிய வாழ்வு வாழத்தக்கதாக ஒரு விடுதலை கொடுங்கப்பா. பீடி, சிகரெட்டு, மது, பயங்கரமான ஆண்டவரை போதை வஸ்துகளிலிருந்து இன்றைக்கி ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அதே போல் அநேக சாபக்கட்டுகளாக இருக்கலாம், அநேக மரணக்கட்டுகளாக இருக்கலாம், நீ வாழ்வதை விட சாவதே மேலும் சொல்லி கூட அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாமாப்பா. இன்றைக்கி ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக, எல்லா கட்டுகளும் தெரிவிக்கப்படட்டும் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரை எவ்வளோ பெரிய பாடுகளிலிருந்தும் துக்கங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்து நீங்கள் விடுதலாக்குகிற தேவன். இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் பிலிசூனியத்தினாலும் மாந்திரியத்தினாலும் பாதிக்கப்பட்டு எத்தனை குடும்பங்கள் அலைக்கழிக்கப்பட்ட நிலைமையில் குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கிறது, திருமண தடையாக இருக்கிறது, எவ்வளோ வேதனையோடு கூட தொழில் தொடங்க முடியாதபடி எவ்வளோ பாடுகளோடு கூட நீ என்ன செஞ்சு அங்கலாய்ப்போடு கூட மனை
பிள்ளைகளோட நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி நாளை தினத்துக்கு குறித்து கண்ணீரோடு கூட இதை பார்த்து கொண்டிருக்கலாமாப்பா. எந்த ஏவல் அசுத்தாவிகளாக இருந்தாலும் பிலிசூனிய போராட்டமாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. வியாதி பலவீனங்கள் போராட்டங்கள் மாறுவதாக, தொழிலுக்கான வழிவாசல் உருவாக்கப்படுவதாக, திருமணத்துக்கு விரதமான எல்லா தடைகளும் மாறுவதாக ஆண்டவரே. கற்பத்தின் கனிக்கு விரதமான எல்லா தடைகளும் மாறுவதாக, எல்லா சாப கட்டுகள் மரண கட்டுகள் எல்லாம் அந்த நாட்களில் மாறுபடாங்க ஜெபிக்கிறேன் சப்பா. இன்னைக்கே ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை விடுதலாக்குகிற தேவன், நீ சர்வ வல்லமுள்ள தேவனப்பா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குருசலும் இல்லை என்ற வார்த்தைப்படி இன்றைக்கு இதை பார்த்து கொண்டு கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் மாறட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியான் சாய்ந்திழை பாரிடுவே.